இழந்தோம், எங்கள் வரலாற்றை மறந்தோம், நாங்கள் யார் என்ற பெருமையை மறந்தோம். அதனால் எங்களுக்கு வரலாறு என்பதே இந்த 100 கால திராவிட கட்சிகளின் வரலாறு, 60 கால திராவிட கட்சிகளின் வரலாறு, ஆட்சிகளின் வரலாறு தான். எதுவென்றாலும் எல்லா இருந்தாலும் ஐயா ஈவேரா தான், அவர்தான் படிக்க வைத்தார், அவர்தான் பெண்களுக்கு போராடினார், அவர்தான் உனக்கு எல்லாம், அவர்தான் பல்லு விளக்கி விட்டார், அவர்தான் சட்டை போட்டு விட்டார், எல்லாம் பெரியார். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று வந்தோம். எல்லா அடையாளங்களையும், எம்பின அடையாளங்களை மறைத்து திராவிட அடையாளங்களை, இந்திய அடையாளங்களை மீறினார். வரலாற்றிலே வீரன் என்றால் மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அதைத்தான் எங்களுக்கு படிப்பித்தார்கள். அப்போது எங்களது முன்னவர்கள், எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியன், கட்டப்பம்மன், எங்களுடைய பாட்டி வேலுநாச்சியார், சுந்தரலிங்கனார், அழகுமுத்துக்கோன், எங்கள் முன்னவர்கள் பண்டாரவணியர், எங்க மூதாதையர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா என்று கேள்விக்கப்படவில்லை. வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தார்கள். செக்கெழுத்த செம்மல் என் பாட்டன் வாவுசியை வரலாற்றில் மறைத்தார்கள். வீர பெண்ணினாலே சான்சிராணிதான். நம் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கரணை என்ற பெண்ணை, அந்த சான்சிராணியின் இயற்பெயர் மணிக்கரணை, அவளை பிறக்கிறார். அப்போது நமக்கு வரலாற்றில் தென்னாட்டின் சான்சிராணி என்று நம் பாட்டி வேலுநாச்சியாரை எழுதுகிறார். அவளை எழுத வேண்டும், வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று வரலாறு மறைக்கப்படுகிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் கோசிலி. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாறு தான் எங்கள் வழிகாட்டி என்கிறார் எங்களுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்ப வரலாற்றை மறந்துவிட்ட இனம், அதையெல்லாம் வாசித்து நேசித்த பிள்ளைகள் நாங்கள். வேற இழந்த மனமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற புரிதலோடு வரலாற்றை திருப்பி மறுபடி எங்களுடைய வரலாற்றை கிளர்ந்து எழுதுவதற்காகவே நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகிறேன். இழந்த உரிமை, கச்சத்தீவு இல்லை, காவிரி நதிநீர் உரிமை இல்லை, முல்லை பெரியாற்றின் உரிமை இல்லை, நிலமன்று மற்ற ஆலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் வேளாண்மைக்கு காவிரி நதிநீருக்கு கையெழுதி நிற்க வேண்டியிருக்கிறது. 500 டிஎம்சி 450 டிஎம்சிக்கு குறையாம தண்ணீர் வந்து கொண்டிருந்த காலத்தில் வழக்கை தொடுத்தார் ஐயா கருணாநிதி, கூடுதலாக தண்ணி வேண்டும் என்று. அப்போது பிரதமர் அமைச்சராக இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருப்பதால் அதை இழக்க தயாராக இல்லாத காங்கிரஸ் அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று ஐயா கருணாநிதி அவருக்கு அழுத்தம் கொடுத்ததால் ஆட்சியை கலைச்சி விடுவார்களோ என்ற அச்சத்தில் வழக்கை திரும்ப பெற்றார். அது பிரச்சனையாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கையேந்தி 450 டிஎம்சி 500 டிஎம்சி எங்கே இப்ப 150 டிஎம்சி ஒவ்வொரு நாளும் போராடி வர வேண்டிய நிலையில் 950 நமக்கு ஆண்டு மழை 4500 டிஎம்சி மழை தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அந்த நீரில் 1500 டிஎம்சி பயன்படுத்துகிறோம். நீதியை கடலில் கலக்க விடுவோம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது தண்ணீரின் தேவை தன்னிறைவு என்ற திட்டத்தை கொண்டு வந்து நீரின்றி அமையாத உலக நீர்வள பெருக்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கடலிலே கலக்கிற அந்த 1500 டிஎம்சி போக மீறி 2500 டிஎம்சிக்கு மேலே கடலிலே கலக்கிறது. அதிலே 500 டிஎம்சியை நாங்கள் தெரிவித்தாலே போதும். கணக்கில்லாத ஏரி, குளம், தொட்டை, கம்மாய் தாங்கள் திறமை என்று வெட்டி நம்ம தேக்கினாலே நம்ம அடுத்தவரிடத்திலே கையேற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். தன்மானத்தோடு தமிழர்கள் தண்ணீரின் தேவையிலே தண்ணீரை விடந்து வாழ முடியும். அதை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை முறை. ஆதியில் இருந்து நாம் செய்தது அதுதான். நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. அந்த வேளாண்மையை கைவிட்டு விட்டு மக்கள் உழைப்பிழந்து வெளியேறிவிட்டார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை. வேளாண்மை படிக்காதவன் செய்கிற தொழில், ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் படிக்காதவன் செய்கிற வேலை என்று என் மக்கள் எண்ணுகிறார்கள். இல்லை, படித்தவன் செய்யலாம் என்று வேளாண்மை செய்வது அரசு பணி, ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணி என்று மாற்றி அந்த வேளாண்மையை அழிய விடாமல் மீன் துருவாக்கம் செய்து
மறு கட்டமைப்பு செய்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம்.